2026ல இந்தியால ஒரு மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா நடக்கப் போகுது. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், அசாம், புதுச்சேரின்னு 5 மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தல்கள் வரப்போகுது. கோடிக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான வேட்பாளர்கள், கணிக்கவே முடியாத திருப்பங்கள்னு இப்பவே பரபரப்பு பத்திக்கிச்சு. இதுல நாம தமிழ்நாட்டை மட்டும் ஒரு ஸ்பெஷல் கேஸா எடுத்து இன்னும் ஆழமா அலசப் போறோம். வாங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த தேர்தல்களோட ஒட்டுமொத்த அளவை பார்க்கலாம். தேர்தல் ஆணையம் சொல்ற மாதிரி இது உண்மையிலே ஒரு திருவிழாதான். எவ்ளோ பிரம்மாண்டமானதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த படத்தை பார்த்தாலே புரியுது இல்லையா? 5 மாநிலங்கள், கோடிக்கணக்கான வாக்காளர்கள், லட்சக்கணக்கான தேர்தல் அதிகாரிகள்னு. இது வெறும் தேர்தல் இல்ல, ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். ஆமா, நீங்க பாக்குற நம்பர் சரிதான். சுமார் 17.4 கோடி பேர் இந்த 5 மாநில தேர்தல்கள்ல வாக்களிக்க போறாங்க. நிறைய சின்ன சின்ன நாடுகளோட மொத்த மக்கள் தொகையை விட இது ரொம்பவே அதிகம். இந்த 17.4 கோடி மக்களும் சேர்ந்துதான் 5 மாநிலங்கள்ல இருக்கிற 824 சட்டமன்ற தொகுதிகளோட தலைவிதியை தீர்மானிக்க போறாங்க. ஒவ்வொரு தொகுதியுமே ஒரு தனி போர்க்களம் மாதிரிதான். இவ்ளோ பெரிய மக்கள் தொகை ஓட்டு போடணும்னா அதுக்கு ஏற்பாடு பண்றது சாதாரண விஷயம் இல்ல. சுமார் 2.9 லட்சம் வாக்குச்சாவடிகள் அமைக்கிறாங்க. இது எவ்ளோ பெரிய லாஜிஸ்டிக்கல் சேலஞ்ச்னு யோசிச்சு பாருங்க. இவ்ளோ பரபரப்புக்கு நடுவுல ரொம்ப முக்கியமான ஒரு விதி இருக்கு. அதுதான் கருத்து கணிப்புகளுக்கான தடைக்காலம். இந்த நேரத்துல ஒரு விதமான அமைதி இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு உச்சகட்ட பதற்றம் இருக்கும். முதல்ல இந்த எக்ஸிட் போல்னா என்னன்னு சிம்பிளா பாத்துடலாம். நீங்க ஓட்டு போட்டுட்டு வெளியே வரும்போது யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டு ஒரு கணக்கெடுப்பு நடத்துவாங்க இல்லையா? அதை வச்சு ரிசல்ட் எப்படி இருக்கும்னு ஒரு கணிப்பு சொல்றதுதான் இந்த எக்ஸிட் போல். ஆனா இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ட உடனே சொல்லிட முடியாது. அதுக்கு சட்டம் ஒரு தடை விதிச்சிருக்கு. முதல் கட்ட வாக்குப்பதிவு தொடங்குற ஏப்ரல் 9 காலையில இருந்து கடைசி கட்ட வாக்குப்பதிவு முடிகிற ஏப்ரல் 29 சாயங்காலம் வரைக்கும் எந்த எக்ஸிட் போல் முடிவுகளையும் வெளியிடக்கூடாது. இதுதான் அந்த மௌன காலம். சரி, எதுக்கு இந்த தடை? யோசிச்சு பாருங்க. ஒரு கட்ட தேர்தல் முடிஞ்சதும் அதோட கணிப்பு வெளியே வந்தா அது இன்னும் ஓட்டு போடாதவங்களோட மனசை மாத்த வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த ஏற்பாடு. இது தேர்தலோட நேர்மையை பாதுகாக்க ரொம்ப அவசியம். இதை மீறினா அது ஒரு சீரியஸ் குற்றமாவும் பார்க்கப்படுது. ஓகே, இப்போ நம்ம எல்லாரும் ஆவலா எதிர்பார்க்கிற தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள போலாம். இந்த முறை இங்க களம் ரொம்பவே சூடா இருக்கு. போட்டி மும்முனையா மாறிடுச்சு. நமக்கு தெரிஞ்சதுதான், வருஷங்களா தமிழ்நாட்டு அரசியல்னா அது திமுக, அதிமுக இந்த 2 பெரிய கட்சிகளை சுத்தி தான் நகரும். ஒன்னு ஆட்சியில இருக்கும், இன்னொன்னு பிரதான எதிர்க்கட்சியா இருக்கும். ஆனா இந்த தடவை இந்த 2 பேரோட கணக்கையும் கலைக்கிற மாதிரி ஒரு புது என்ட்ரி வந்திருக்கு. அதுதான் இந்த தேர்தலை ரொம்பவே சுவாரஸ்யமா மாத்திருக்கு. ஆமாங்க, நாம பேசுறது நடிகர் விஜய் மற்றும் அவரோட தமிழக வெற்றி கழகத்தை பத்தி தான். அவரோட என்ட்ரி மொத்த அரசியல் களத்தையுமே ஒரு உலுக்கிருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ நீங்க பாக்குற இந்த நம்பர்ஸ் ரொம்பவே முக்கியமானது. இது தவேக தரப்புல இருந்து வந்ததா சொல்லப்படுற ஒரு இன்டர்னல் சர்வேயோட ரிசல்ட். இதன்படி ஆளும் திமுகவுக்கு ரொம்ப பக்கத்துல கிட்டத்தட்ட 32% வாக்கு சதவீதத்தோட தவேக 2வது இடத்துல வரும்னு அவங்க நம்புறாங்க. அதிமுக 3வது இடத்துக்கு போயிடணும் இந்த கணக்கு சொல்லுது. ஆனா அரசியல் நோக்கர்கள் இதை எப்படி பாக்குறாங்க? டாக்டர் சுமந்த் சி ராமன் மாதிரி அனலிஸ்டுகள் என்ன சொல்றாங்கன்னா, இவ்ளோ வாக்கு சதவீதம் வாங்குறது சாத்தியமா இருந்தாலும் அதை சீட்களா மாத்துறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி சர்வேக்கள் பெரும்பாலும் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு தான் வெளியிடப்படும்னு அவங்க கருத்து சொல்றாங்க. சரி, தவகை சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். மத்த மீடியா மற்றும் ஏஜென்சிகளோட கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுது? இங்கதான் உண்மையான குழப்பமே ஆரம்பிக்குது. இந்த டேபிள பாருங்களேன், ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஒவ்வொரு சர்வேயும் ஒவ்வொரு கதை சொல்லுது. அக்னி நியூஸ், லோக் போல் மாதிரி சில கணிப்புகள் திமுக கூட்டணிக்கு ஒரு மெகா வெற்றியே காட்டுது. ஆனா தந்தி டிவி, சாணக்யா டிவி கணிப்புகள்ல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இன்ச் பை இன்ச் ஃபைட் நடக்கும்னு சொல்றாங்க. ஏன் இவ்ளோ வித்தியாசம்னா, ஒவ்வொருத்தரோட மெத்தட், சாம்பிள் சைஸ்னு பல காரணங்கள் இருக்கு. ஆனா வாக்காளரா யார நம்புறதுன்னு ஒரு பெரிய கேள்விக்குறி வருது. ஆனா இந்த வாக்கு சதவீதத்தை பாருங்க, இதுல ஒரு முக்கியமான விஷயம் ஒளிஞ்சிருக்கு. லோக்போல் கணக்குப்படி தவிக கிட்டத்தட்ட 24% ஓட்டுகளை பிரிக்கிறாங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, அவங்க நிறைய சீட் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா தமிழ்நாட்டுல பல தொகுதிகள்ல ஜெயிக்க போறது யாரு, தோக்க போறது யாருன்னு முடிவு பண்ற ஒரு கிங் மேக்கர் சக்தியா தவிக இருக்கலாம். இந்த எண்கள், கட்சிகள், கணிப்புகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மக்கள் என்ன நினைக்கிறாங்க? குறிப்பா புதுசா ஓட்டு போட வர்ற ஜென்சி வாக்காளர்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க? அவங்களோட மனநிலை எப்படி இருக்கு? இதுதான் இன்னைக்கு இருக்கிற $1 மில்லியன் கேள்வி.
ஒருத்தர் பெரிய ஸ்டாரா இருந்தா மட்டும் போதுமா எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு, இல்ல இந்த இளம் தலைமுறை வேற எதையாவது எதிர்பார்க்குதா? இதுக்கு ஒரு ஆய்வு ரொம்ப தெளிவான ஒரு பதில கொடுக்குது. இளம் வாக்காளர்கள் கிட்ட, ஒரு ஸ்டார் அரசியல்வாதிகள் கிட்ட உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு பாருங்க, 45% பேர் சமூக சேவைன்னு சொல்லிருக்காங்க, 35% பேர் கட்சியோட கொள்கைன்னு சொல்லிருக்காங்க. அவங்களோட புகழுக்காகன்னு சொன்னவங்க வெறும் 20%க்கும் குறைவுதான். இது மனநிலையில ஒரு பெரிய மாற்றத்தை காட்டுது. அது மட்டுமல்ல, அதே ஆய்வுல இன்னொரு முக்கியமான விஷயமும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது, பெரும்பாலான இளம் வாக்காளர்கள் ஒருத்தர் செலிபிரிட்டிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் நாங்க ஓட்டு போட மாட்டோம்னு ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. சோ அவங்களுக்கு என்னதான் முக்கியம்? இதோ பாருங்க, ஒரு வேட்பாளரோட தனிப்பட்ட நேர்மை தான் ரொம்ப முக்கியமான காரணி. அவங்களுக்கு புகழ் முக்கியம் இல்ல, நெறிமுறை சார்ந்த ஒரு நல்ல நேர்மையான தலைமை தான் தேவைப்படுது. அப்போ புதுசா வர்ற இந்த தலைமுறை அரசியலோட விதிகளையே மாத்தி எழுதும்போது இந்த செலிபிரிட்டி பாலிடிக்ஸ் அதோட கடைசி கட்டத்துல இருக்கா, இல்ல இது வெறும் ஆரம்பம்தான், இனிமேதான் அவங்க தங்களை நிரூபிக்க வேண்டிய உண்மையான பரீட்சையே ஆரம்பிக்க போகுதா? இதற்கான விடைய நாம தேர்தல் முடிவுகள்ல தான் பார்க்க முடியும்.